லைஃப்ல எல்லாத்துக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கும். ஆனா யாராலையும் மறக்க முடியாத மெமரிஸ் ஸ்கூல் லைஃபா தான் இருக்கும். நம்ம லைஃப்ல வந்த முதல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் பஞ்சாயத் எல்லாமே ஸ்கூல் தான். அழகான பள்ளிச்சாலையில படிச்சவன் தான் நம்ம ஜான். 8th ஸ்டாண்டர்ட்ல ஜான்னு ஒரு சுட்டி பையன் இருந்தானா. அவனுக்கு டிராயிங் வரையறதுனா ரொம்ப பிடிக்கும். ஜோன்னு ஒரு பொண்ணு அவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஜான் ஜோவிடம் நேராக பேசவே கிடையாது. ஆனா அவ சிரிக்கும் போது அவ கன்னத்துல விழும் குழியையும் அவ தலைமுடிய ஒதுக்கும் அழகையும் நோட்டு புக்கத்தின் கடைசி பக்கங்கள்ல வரைஞ்சு வச்சிருப்பான். ஒரு நாள் பலத்த மழை பெய்யுது. பள்ளி முடிந்து எல்லாரும் வீட்டிற்கு செல்ல தயாராக இருக்க ஜோ மட்டும் கவலையாக நின்றிருந்தாள். அவளிடம் குடை இல்ல. ஜான் தன் பையிலிருந்து சிறிய நீல கொடிய மெதுவாக எடுத்தான். அவளிடம் கொடுக்க ஆசைதான், ஆனா பயம் தடுத்தது. அவன் மனசாட்சி, டே ஜான், இதான் சான்ஸ் என்று கத்தியது. மெதுவாக அவ அருகே சென்று கையில் குடைய நீட்டினான். இந்தா, நீ எடுத்துட்டு போ என்றான் ஜான். ஆச்சரியமாக பார்த்த ஜோ, அப்போ நீ எப்படி போவ என்று கேட்டாள். ஜான், எனக்கு மழையில நனையறது ரொம்ப பிடிக்கும் என்றான். அவள் மெலிதாக புன்னகைத்து விட்டு குடையை வாங்கி கொண்டாள். மறுநாள் வகுப்புக்கு வந்த ஜானுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. அவனது பெஞ்சில் ஒரு சாக்லேட்டும் ஒரு சிறிய கடிதமும் இருந்தது. அதுல, தேங்க்ஸ் ஜான், ஆனா உனக்கு மழையில நனைய பிடிக்கும்னு பொய் சொன்னது எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு உனக்கு சளி பிடிச்சிருக்கு என்று எழுதி கீழே ஒரு ஸ்மைலி இருந்தது. அன்று ஜானுக்கு காய்ச்சல் அடித்தது உண்மைதான். ஆனா அந்த சீட்டை பார்த்த பிறகு அவனுக்கு உலகமே வண்ணமயமாக தெரிந்தது. 8th வகுப்புல நடந்த அந்த அழகான முதல் கிரஷ் எப்போதும் மறக்க முடியாதது. எல்லாரோட ஸ்கூல் டேஸ்லயுமே கண்டிப்பா ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கும். அந்த ஒரு ஸ்டோரிய ஸ்டில் டெட் ஆகிற வரைக்குமே யாராலையுமே மறக்க முடியாது. ஒன்னும் இல்லாத சில ரீசன்ஸாலேயே உண்மையான லவ் அங்க மறைக்கப்பட்டிருக்கலாம், மறைஞ்சு போயிருக்கலாம், ஏன் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு கூட போயிருக்கலாம். அப்படி பிரிஞ்சு போன அந்த பொண்ணும் அந்த பையனும் சில வருஷங்களுக்கு அப்புறம் நேருக்கு நேரா பார்க்கும்போது அவங்க 2 பேரும் மனசுல இருந்த அந்த பழைய காதல் மறுபடியும் வெளியில வரும். வந்து கஷ்டம்லாம் படுத்தாரு. பழைய அழகிய நினைவுகளை கண்ணு முன்னாடி காட்டி யோசிக்க வச்சு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ண வைக்கும் பாருங்க. அவ கூட 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்கும்.